வகையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்பானியை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த குர்பானி எப்படி கொடுக்க வேண்டும், இந்த குர்பானியில என்னென்ன சட்ட திட்டங்கள் இருக்கிறது என்பதை நாம் சுருக்கமாக இந்த ஒரு அரை மணி நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். குர்பானியினுடைய தனித்தன்மை, கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே எல்லா மக்களும் எல்லா நேரங்களிலும் பலி கொடுக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் அதற்கு வித்தியாசமாக வந்து அந்த இடத்திலே முட்டுக்கட்டை போட்டு ஒரு முடிவெட்டது. முன்னால் வாழ்ந்த முற்கால மனிதர்கள் எல்லாம் குர்பானி கொடுப்பார்கள், இரத்தத்தை ஓட்டுவார்கள், அவர்களும் ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து பலியிடுவார்கள். காலப்போக்கில் கடவுள்களுக்கு நாங்கள் செய்கிறோம் என்ற பெயரிலே அவர்கள் கடைசியிலே போய் நின்ற இடம் கெட்ட சைத்தான்களுக்கும் கெட்ட ஜின்களுக்கும் அவர்கள் வணங்கக்கூடிய சிலைகளுக்கும் விக்கிரகங்களுக்கும் நெருப்புகளுக்கும் தங்களுடைய குர்பானியை அவர்கள் கடைசியிலே கொண்டு போய் அங்கே நிறுத்தி விட்டார்கள். நீ ஏன்பா குர்பானி கொடுக்கிற? இந்த சிலைக்காக நான் கொடுக்கிறேன். நீ ஏன் இந்த அறுத்து பலியிடுகிறாய்? இந்த தெய்வத்திற்காக வேண்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்களுடைய நிலைகள் எல்லாம் கடைசியிலே போய் நிற்கும் பொழுது கடைசியிலே அங்கே இஸ்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவான பலியிடுதலை குர்பானியிலே அல்லாஹ் கட்டளையிட்டார். நாம் தினந்தோறும் ஓதக்கூடிய சூரா, சின்ன சூரா குர்ஆனிலேயே இன்னா அஅதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். இந்த ஆயத்து 3 ஆயத்து தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது ஆயத்துல சொன்னான் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். தொழுகை எப்படி அல்லாஹ்வுக்கு மட்டும் நிறைவேற்ற வேண்டுமோ அதே போலவே குர்பானியும் அவனுக்கு மட்டுமே நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே கட்டளையிட்டு விட்டான். ஃபஸல்லி லிரப்பிக, உன் ரப்புக்கு நீங்கள் தொழுகை தொழுவுங்கள். வன்ஹர், இந்த ஒரு ஆயத்து ஒட்டுமொத்த உலகத்தையே கதிகலக்க செய்துவிட்டது. இந்த வன்ஹர் அப்படின்றது ஃபஸல்லி லிரப்பிக, தொழுவது உன் ரப்புக்கு என்பது போல, அல்லாஹ்வுக்கு என்பது போல, வன்ஹர் நீ அறுத்து பலியிடுதலும் கூட உன் ரப்பு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். ஒற்றை வார்த்தை 4 எழுத்து முழு உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்தது. மக்கள் எல்லாம் கேட்டார்கள், ஏன் இந்த புது மாற்றம்? நாம் இந்த தெய்வத்திற்கு குர்பானி கொடுக்கிறோம், இந்த சிலைக்கு குர்பானி கொடுக்கிறோம், இரத்தத்தை ஓட்டுகிறோம், பலியிட செய்கிறோம், ஏன் இப்படி? அப்பொழுதுதான் அல்லாஹ் சொன்னான், ஆல கதாலி, இது இவ்வாறுதான். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்லுகிறானோ அதற்கு மட்டும்தான். நீங்கள் நினைப்பது போல நினைச்சதுக்கெல்லாம் குர்பானி எல்லாம் கொடுத்து விட்டு இந்த உலகத்திலே நீங்கள் வாழ முடியாது. நான் சொல்வது போன்றுதான் நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும் என்று ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் என்ற ஆயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தான். அதோடு இஸ்லாமிய மக்கள் கிட்டத்தட்ட சுமார் 1400 வருடமாக தொடர்ந்து இந்த குர்பானியை நிறைவேற்றி வருகிறோம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் நாம் பலியிடக்கூடிய ஒவ்வொரு பிராணியும் யாருக்கு மட்டும்தான்? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுக்கு மட்டும்தான் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனத்திலே நமக்கு கட்டளையிட்டு தெளிவாக சொல்லிவிட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட இந்த குர்பானியை கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்த 10 வருடமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானியை நிறைவேற்றியே இருந்தார். 10 வருஷமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? குர்பானி கொடுத்தாங்க என்பது திருமிதி உள்ளிட்ட நூல்களிலே சஹீஹாக வரக்கூடிய ஹதீஸ். இந்த நபிமொழியை வைத்து நாம் பார்க்கும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1-2 வருஷம் அல்ல, மதீனாவில வாழ்ந்த 10 வருஷமும் குர்பானி கொடுத்தாங்கன்னா இந்த குர்பானி ஒவ்வொரு நபர்கள் மீதும் வாஜிப் என்பதை பறைசாற்று. ஹனஃபி மதஹப், ஷாஃபி மதஹபுடைய இமாம் ஹஜ்ரத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், இந்த குர்பானி சுன்னத்தே முஅக்கதா, கண்டிப்பான கட்டாயமான சுன்னத்தான வழிமுறை இது, எல்லோரும் கொடுத்தே ஆக வேண்டும். 10 வருடம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள் என்ற நபிமொழியே நமக்கு சாட்சியாக இருக்கிறது. இந்த குர்பானி ஒவ்வொரு முஸ்லிம்களும் கொடுக்க வேண்டும் என்பது. இப்ப இங்கதான் பாயிண்ட், யார் யாரு கொடுக்கணும் குர்பானியை? பயானாக இல்ல, ஒரு பாடமாக உங்களுக்கு முன்னால் குர்பானியினுடைய சட்டத்தை ஒரு சுருக்கமாக நாம் சொல்லுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்பானி, இந்த குர்பானி கொடுக்கணும், யார் யார் கொடுக்கணும் என்பதை நாம் பார்க்கணும்.
அதே போல குர்பானி பிராணி எப்படிப்பட்ட பிராணியாக இருக்க வேண்டும் என்பதை அழகாக தெளிவாக சொல்லுவார்கள். துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாள் அன்று அடியார்கள் செய்யும் அமல்களில் குர்பானிய இரத்தத்தை அறுத்து ஓட்டுவது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு அமல். அப்படிப்பட்ட அந்த குர்பானி நிச்சயமாக அந்த பிராணிகள் மறுமை நாளில் அது எப்படி குர்பானி கொடுக்கப்பட்டதோ அதே போலவே மறுமை நாளில செழிப்பான அந்த ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் வந்து நிற்கும் என்று ஹதீஸ் ஷரீஃப்களிலே பதிவு செய்யப்படுகிறது. நாம் கொடுக்கிற குர்பானி இந்த ஊர்ல என்னமோ உலகத்துல முடிஞ்சு விட்டாலும் இந்த பிராணிகள் மறுமை நாளில் என்ன செய்யும், வரும் என்பதை ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த குர்பானி பற்றி ஏதாவது எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சுன்னத், அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது என்னமோ நாம ஆரம்பிக்கப்பட்ட குர்பானியினுடைய விஷயம் அல்ல, முன்னால் வாழ்ந்து சென்ற இந்த உம்மத்தினுடைய வழிகாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்லயே சொல்றாங்க இல்லையா, ஹதீஸ்ல சொல்லுவாங்க. நீங்க யாரும் கேட்கும்போது மக்கத்து காஃபிர்கள் கேட்கும்போது நபி அவர்கள் சொல்லுவார்கள், அன மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, நேரான இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்திலே உள்ளவன் என்று சொல்வார். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம இப்படி நினைச்சிடக்கூடாது, குர்பானி என்பது இப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து வந்தது கிடையாது. முற்கால நபிமார்களிடத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். நீங்க ஷார்ட்டா புரிஞ்சுக்கணும்னா, அந்த குர்பானிகள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று அறுக்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டிய அறுக்காமல் எதற்காக அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கள் எல்லோரும் சிலைகளுக்கும் விக்கிரகங்களுக்கும் அவர்கள் வணங்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு வந்து கடுமையான கட்டளையாக போட்டு, எப்படி இப்ராஹிம் முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தார்களோ அது போன்று தான் நீங்களும் கொடுக்கணும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கட்டளையிட்டு விட்டார். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிமுறைகளில் குர்பானியினுடைய ஒழுக்கங்களும் இருக்கிறது. அதில் சொல்லுவார்கள், குர்பானியினுடைய பிராணியை கொஞ்ச நாளாவது நாம் என்ன செய்யணும், கையில் வச்சு வளர்க்கணும். இப்போ உதாரணமாக வளர்க்கறதுக்கு வசதி இல்லை, வீடு அப்பார்ட்மெண்ட்ல வாழ்கிறோம், இருக்கிறதுக்கே இடம் இல்லை, அங்கே எங்கே கட்டி போடுறது அப்படின்னா, நாம எந்த இடத்துல இந்த குர்பானி பிராணி கட்டி போட்டிருக்கோமோ அந்த இடத்திற்காவது நாம சென்று ஒரு நாள் 2 நாளாவது அந்த குர்பானி பிராணிக்கு இற போடுறது, தீனி போடுறது, அது கூட இருந்து பழகிறது. இப்படித்தான் என்ன செய்யணும், அந்த குர்பானி பிராணியை நாம் நம்மோடு சேர்த்து வைத்து அதை வளர்க்கணும் என்றும் ஒரு விஷயமாக சொல்லப்படும். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் சென்னை போன்ற நகரங்களில் இருக்கிறவங்க, நம்ம ஆடு எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்ம ஆடு எங்க குர்பானி கொடுக்கப்படுதுன்னு என்ன செய்யறதில்லை, தெரியறதில்லை. மாநகரங்களில் விதிவிலக்கு போல இருக்கிறதுக்கே இடங்கள் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது போன்று ஏற்படுது. ஆனால் ஆக சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த குர்பானி பிராணியை நம்ம பார்க்கணும், அதோடு சேர்ந்து பழகணும், அதற்கு இறை வைப்பது, தீனி போடுவது என்றெல்லாம் இருந்து அதற்கப்புறம் தான் அந்த குர்பானி பிராணியை நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பானி கொடுப்பது மிகவும் சிறப்பு. அதே போன்று குர்பானி கொடுக்கக்கூடிய முறைகள்ல சொல்லப்படும், குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த ஆடை அறுக்கும் பொழுது அதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய கத்தி மிக கூர்மையாக இருக்க வேண்டும். அதை துடிதுடித்து அது மரணிக்கக்கூடிய நிலையில உள்ள ஷார்ப் இல்லாத கத்திகளை கொண்டு அறுத்து அது பாதி அருகிலே எதிர்த்து ஓடிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய அதற்கு துடிதுடித்து உயிரை போகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும். எனவே தான் எந்த அளவுக்கு அந்த கத்தியை கூர்மையாக வைக்கணும் அப்படின்றத மார்க்க வலியுறுத்தி சொல்லுது. சரியான முறையில அந்த நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய அந்த கத்தியை வைத்து நாம் அறுக்க வேண்டும். அதற்கு எந்த அதாவும் என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாத அளவு. இப்ப இதைத்தான் நாம் என்ன சொல்லுவோம், ஹலால் அப்படின்னு சொல்லுவோம். ஹலாலா அப்படின்னு கேட்கறதில்ல, ஹோட்டல்ல சாப்பிட்டு இது கோழி இது மாடு இந்த ஹோட்டல்ல ஹலாலான்னு கேட்கறாங்க. ஹலால்னா என்னது, அறுக்கக்கூடிய அந்த முறை தான். கணியத்திற்குள்ள உலகம் முழுக்க பேசும் பொருளாக இந்த ஹலால் என்ன செஞ்சிருச்சு, இன்னைக்கு மாறிடுச்சு. உலகம் முழுக்க ஹலாலுக்குள்ள வரக்கூடிய நிலையில இன்னைக்கு உலகம் தள்ளப்பட்டுருச்சு. இன்னைக்குள்ள மருத்துவர்கள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க, நீங்கள் அறுப்பது போல நெட்ட நிலையில அந்த ஆடையும் மாடையும் நிற்க வைத்து
தலையில் ஓங்கி ஒரே அடி உச்சி மண்டையில அடித்து அதை மரணிக்க செய்வார்கள். துடி துடித்து கீழே போய் விழுந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணால் நாம பார்ப்போம். அந்த ஆடை நிற்க வைத்து அதற்கு கழுத்துக்கு இந்த பக்கமா படுக்கலாம் வச்சு இல்லை, ஆடை அசால்ட்டா நிற்கும். தன்னை சாகடிக்க போறாங்கிறது கூட தெரியாது அந்த ஆடுக்கு. அந்த ஆடு நிற்கும் பொழுது பின்னால் இருந்து ஒரு பெரிய அருவாளை வைத்து ஒரே வெட்டு அந்த ஆட்டினுடைய தலை துண்டாகவே போய்விடும். இப்படியெல்லாம் குர்பானி என்று தெய்வங்களுக்கு முன்னால் மக்கள் செய்வார்கள். இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி இஸ்லாம் அப்படியே அதையெல்லாம் உடைச்சிச்சு. ஹலால் என்ற முறை இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்படும். அப்ப இன்னைக்கு மருத்துவர்கள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க, நீங்க ஓங்கி மண்டையில ஒரே அடியில அடித்து அது செத்து விட்டால், அல்லது அது நான் சாகத்தான் போறேன்ற எண்ணமே இல்லாம அதை அசால்ட்டா நீங்க சாப்பிட்டுக்கிட்டு நிக்குது, பின்னால் இருந்து ஒரு அருவாளை வச்சு நீங்க வெட்டி தலை துண்டா போயிருச்சுன்னா அந்த கறியே கிட்டத்தட்ட நீங்க சாப்பிடுறதுக்கு தகுந்த கறி இல்லைன்னு தெரிவித்தாங்க. அது மரணிக்க செய்யறது பாவம், அது ஒரு பக்கம் விடுங்க. அந்த மாமிசம் சாப்பிடுவதற்கு தகுதி இல்லையா? மருத்துவர்கள் சொல்றாங்க, அந்த ஆடுக்கும் மாடுக்கும் மனுஷனுக்கு எப்படி ரத்த ஓட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்குதோ அது மாதிரி என்ன செய்யும், ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடக்கூடிய அந்த நேரத்துல ஓங்கி ஒரே போடா போடும்போது அது என்ன ஆயிடும், எல்லாம் ஸ்டக் ஆகி ஸ்டாப் ஆகி அப்படியே நின்று போயிடும். ரத்தங்கள் ஓட்டத்துல செல்கள் நல்ல செல்லும் இருக்கு, கெட்ட செல்லும் இருக்கு. கெட்ட செல் மிகைச்சு போய் அந்த ரத்த ஓட்ட மண்டலங்கள்ல சேர்ந்து கரிகளோடு மாமிசங்களோடு அந்த ரத்தம் என்ன செஞ்சு போயிடும், உறைஞ்சு போயிடும். அந்த கெட்ட செல்களோடு சமைச்சு இந்த மனிதர் இப்ப சாப்பிடும் பொழுது அதன் மூலமாக பல நோய்கள் ஏற்படுகிறது. எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய ஹலால் முறையில தான் ஆடு மாடுகளை கோழிகளை என்ன செய்யணும், வெட்டணும் என்று உலகத்தில இன்றைக்கு ஷரியத் சட்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய எத்தனை நாடுகள் வந்துருச்சு. அதைத்தான் குர்பானில அல்லாஹ்வுடைய நபி அழகாக சொன்னார்கள். இது ஹலாலுக்குள்ள இன்னும் எவ்வளவோ பேசலாம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குர்பானி பிராணிய அதுக்கு தெரிய வைக்கணும். எப்படின்னா, நாம இப்போ அறுக்கப்பட போறோம் அப்படின்னு அது மைண்ட் செட்ல என்ன செய்யணும், உட்காரணும். நம்மள கூட்டிட்டு போய் இப்ப அறுக்க போறாங்க அப்படின்னு அது உள்ளார்ந்து என்ன செய்யணும், புரியணும். அதே போல அந்த ஆடுக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியமாக அந்த ஆடு இப்படி நினைக்கும், நான் யார் யாருக்கோ அறுக்கப்பட்டு மரணிப்பதை விட அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பானி கொடுக்க போறேனே நினைச்சு சந்தோஷமாக அந்த ஆடு என்ன செய்யுமா, அதனுடைய மைண்ட் செட்டை மாத்திக்குமா. குர்பானி ஆடுகளை மட்டும் நீங்க பாருங்க, கத்தாது, துடிக்காது, கதறாது, எதுவுமே செய்யாது. அது அமைதியா ஆயிடும். கட்டி பிடித்து கதறுவார் அதனை வளர்த்தவர். ஆனா அந்த ஆடினுடைய கண்ணிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராது. பாசத்தினால் வரக்கூடிய வீடியோக்களை நாம் பார்க்கிறோம். இந்த குர்பானி நேரங்களில் எத்தனையோ பேர் அழுது கதறுவார்கள். ஆனால் அந்த குர்பானி ஆடோ மாடோ என்ன செய்யாது, அழுகுவார். ஏன்னா அது மைண்ட் செட்ல வந்துடும், நான் யாருக்கும் உணவாக போகல, என் படைத்த ரப்புக்காக வேண்டி நான் என்ன செய்ய போகிறேன், பலியிட போகிறேன். அதற்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். மனிதர்களுக்கு ஜிஹாதுன்னா ஒண்ணு இருக்கா இல்லையா, ஜிஹாதுல போய் மரணிச்சோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய அந்தஸ்து. அந்த ஆடு இப்படி நினைக்கும், என் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் என்ன செய்ய போறேன், இப்போ உயிர் கொடுக்க போகிறேன். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக வழிமுறை சொன்னாங்க, மற்றவங்க செய்யறது மாதிரி நிக்க வச்சு வெட்டி தலையை துண்டாக்கி அதுக்கும் அதாப் பண்ணிடாதீங்க. ரெண்டாவது, அந்த ஆட்டினுடைய மாமிசத்தையும் நஜீஸாக்கி அதையும் சாப்பிட்டு நோயை வலிச்சுக்காதீங்க. எப்படி இஸ்லாம் அழகா சொல்லுது, அதற்கு நினைவுபடுத்துங்க. நாம இப்ப என்ன செய்ய போறோம், குர்பானி கொடுக்க போறோம். அழகா சொன்னாங்க, அதை கொண்டு வந்து கிப்லாவை முன்னோக்கி என்ன செய்யணும், படுக்க வைக்கணும். அதை ஆட்டோமேட்டிக்காவே படுத்துக்கும், துள்ளி குதிக்கலாம் செய்யாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்பானி ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு ரகசியம் வச்சிருக்கிறாங்க. கண்ணியத்திற்குள்ளே குர்பானி பிராணியை கிப்லாவை முன்னோக்கி படுக்க வைக்கும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஒரு ஈர்ப்பு, காபாவை முன்னோக்கிய ஒரு ஈர்ப்பு அந்த ஜஸத் உடலுக்கு கிடைச்சிடும். நீங்க உலகத்துல எங்க வேணாலும் போங்க, தொழுகை எந்த பக்கமும் நம்ம திசையில நின்று தொழுத மாட்டோம். எந்த பக்கம் தான் தொழுவோம், காபாவின் பக்கம். எந்த காட்டுல நீங்க நின்றாலும் என் ஜிபிஎஸ் மேப் எங்க காமிக்குதுன்னு சொல்லி தான் நாம என்ன செய்வோம், அந்த இடத்துல என்ன செய்வோம், மேப் பார்த்து இந்த பக்கம் தான் கிப்லா அப்படின்னு சொல்லி தொழுவோம். கிப்லாவுக்கு ஒரு தனி பவர், தனி சக்தி இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹுடைய கபாவுடைய முழு ஈர்ப்பு 4 திசைகளை முழு உலகத்துக்கு என்ன செய்யுது, போகுது. மனிதனுக்கும் கிடைக்கிறது. உலகத்துல இன்னைக்கு அறிவியல்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, மனுஷன் குறிப்பாக இஸ்லாமியர்கள் தொழுகக்கூடிய இந்த திசை இருக்கிறது, மனித உடலுடைய சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஒரு திசை என்று சொல்றாங்க. ஆப்போசிட் திசை
அது வேற ஒரு பின்பத்தை உண்டு பண்ணும். ஆனால் கிப்லாவை முன்னோக்கிய திசை மனிதனுடைய உடலுக்கே சக்தியை கொடுக்கிறதே என்கிறார் கண்ணியத்துள்ள. இதனால தான் குர்பானி பிராணி என்ன செய்யணும், கிப்லாவை முன்னோக்கி படுக்க வச்சு அந்த குர்பானி ஆட்டை கழுத்துல 2 தண்ணி சொட்டுல தண்ணியை விட்டு என்ன செய்யணும், கைகளால் தடவி என்ன செய்வது, குர்பானி பிராணியை அறுக்கிறதுக்கு முற்படும். அப்ப அறுக்கும் பொழுது என்ன துவா ஓதணும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்குள்ள காலங்களில் நம்ம போன்கள்லேயே வச்சு அதை என்ன செய்யறோம், ஓதுவோம். இப்ப அறுக்கும் பொழுது கடைசியாக தக்பீர்கள் சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுக்கும் போது உள்ள துவாவை நம்ம தெளிவாக என்ன செய்யணும், ஓதணும். அறுத்து முடித்ததற்கு பின்னாலேயும் என்ன செய்யணும், ஓத வேண்டிய துவா ஓதணும். அறுக்கும் பொழுது தெளிவாக சொல்லப்படுகிறது, அந்த கத்தியினுடைய முனையை கொண்டு ஷார்ப்பான பகுதியை கொண்டு அந்த ஆடுக்கு எந்த அதாபம் வந்துடாத அளவுக்கு அந்த ஆடை என்ன செய்யணும், ஒரே அறாக அறுத்துடும். கணியத்திற்குள்ள தெளிவாக சொல்லுவாங்க. அந்த ஆடை நம்ம பார்க்கறதுக்கு என்னமோ வலுக்கட்டாயமாக சாகடிக்கிறது போது தெரிந்தாலும் மருத்துவர்கள் சொல்வார்கள் இல்லை, அதற்கு அதாவே இருக்காது. ஏன்னா இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய முறையில தொண்டை பகுதியில நாம் அறுக்கக்கூடிய அந்த ஒரு நரம்பு கட்டி ஒரு சாதாரணமான முறையில அதனுடைய உயிரை என்ன செஞ்சிருன்றாங்க, போய்விடும். இன்னும் சொல்ல போனால் இரத்த ஓட்ட மண்டலங்களை சீர்படுத்துமா இந்த பாயிண்ட். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தெளிவா சொன்னாங்க. அப்ப என்ன ஆகும், எந்த அளவுக்கு என்றால் அதை அறுத்து அதன் மூலமாக இரத்தங்கள் எல்லோரும் வந்து எந்த அளவுக்கு பாருங்க, உடனே அதை தூக்கி தொங்க போட்டு கறியெல்லாம் உரிச்சு எடுத்துடாதீங்க. அது இரத்தெல்லாம் வெளியே வந்து சூடு ஆறி அது கொஞ்சம் குளிர்ச்சியானதற்கு பின்னால் அந்த உடம்பை அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, மாட்டை மாட்டி என்ன செய்யுங்க, கறிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் தெளிவான வழிமுறையை சொல்லிக் கொடுக்கிறார். எனவே நம்ம குர்பானி ஏதோ ஏனோ தானம் கொடுத்தா இல்லாமல் இந்த வழிமுறைகளை பின்பற்றி கொடுக்கும் பொழுது அந்த ஆடுக்கும் எந்த அதாபமும் இல்லை, கொடுக்கக்கூடிய நமக்கும் எந்த பாவமும் அது சேராது என்பதை இந்த நேரங்களிலே நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். கணித்துள்ள ஆண்கள் அறுக்கலாமா பெண்கள் அறுக்கலாமா என்ற கேள்வி நிறைய பேர் நம்ம இடத்துல இருக்கும். அதுல கடைசியாக ஆண்களும் மறுக்கலாம் பெண்களும் மறுக்கலாம் என்பதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க பெண்கள் அறுக்கக்கூடாது அப்படின்றவாங்க. ஏன் அறுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய கருத்துனாக்கா, பெண்கள் அறுக்கும் போது பயந்து போய் கத்திய கீழே விட்டு பாதி அருளே அது தெரிச்சு ஆடு ஓடிடுச்சுனாக்கா மிகப்பெரிய குற்றமா போயிடும். அதனாலதான் பெண்கள் அறுப்பதை தவிர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர கூடாது என்பது கிடையாது. அந்த பெண் தைரியமான பெண்கள் குர்பானி அறுக்கலாம் அப்படின்னா தாராளமாக என்ன செய்யலாம், பெண்கள் குர்பானி ஆட்டை என்ன செய்யலாம், அறுக்கலாம் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நிபந்தனை தைரியமாக என்ன செய்யணும், அவங்க அறுத்துறணும். கொடுக்கலாம்னு போயிட்டு ஒரு கத்தியை வச்சு கொஞ்சம் மட்டும் அறுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க எனக்கு பயந்துட்டேன்னு ஓடிட்டாங்கன்னா அல்லது அந்த ஆடு எந்திரிச்சு ஓடிடுச்சுன்னா மிகப்பெரிய சிக்கலாயிடும். எனவே பெண்கள் தைரியமானவராக இருந்தால் அந்த பெண்கள் குர்பானியினுடைய பிராணியை அறுக்கலாம் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சிறந்தது அப்படியெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. எதுக்கு அவங்கள போட்டு பயமுறுத்தி செய்தோம்னா ஆண்களே நம்மளே என்ன செஞ்சிடணும், அறுத்துட்டு போவது மிகப்பெரிய சிறந்தது. சரி, இந்த குர்பானி யார் யாரின் மீது கடமை என்பதை மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நிறைய பேர் நினைச்சுப்போம் என் மேலெல்லாம் குர்பானி கடமை இல்லை, எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைச்சுப்போம். தெளிவான சட்டம் தெளிவாக சொல்லுகிறது யார் யார் மீதும் குர்பானி கடமை. 3 விதமான நபர்களின் மீது குர்பானி கடமையாகும். 1, குர்பானி கொடுப்பதற்காக நேர்ச்சை செய்தவரின் மீது குர்பானி கடமை. அவர் நினைச்சிடாரு 4 மாசம் முன்னாடி நான் இன்ஷால்லா 5 பெருநாள் வருது, 5 பெருநாள்ல நான் என்ன செய்ய போறேன், குர்பானி கொடுக்க போறேன். நீங்க 5 மாசம் முன்னாடி நினைச்சிட்டீங்கன்னா உங்க மேல என்னது கடமை. ஏன்னா நீங்க உள்ளத்துல நியத்து வைக்கிறது வேற, நேர்ச்சை வேற. நேர்ச்சை செஞ்சுட்டோம்னா அதை நிறைவேற்றுவது கடமை. நிறைய பேரு நியத்து வைக்கிறன்ற பேர்ல நேர்ச்சையை வச்சுறாங்க, அவங்களுக்கு தெரியதில்லை. அதனாலதான் எடுத்ததுக்கெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, உடனே நேர்ச்சை வச்சிடக்கூடாது. நேர்ச்சைன்னு சொல்றேன், நேர்ச்சை செய்யறது நான் கண்டிப்பா அடுத்த வருடம் கண்டிப்பாக ஒரு ஆடை வாங்கி நான் குர்பானி கொடுப்பேன் என்பதை நேர்ச்சை செய்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா முடிஞ்சு, அவர் கண்டிப்பா செஞ்சார். நியத்து செய்யறது வேற. நியத்து இன்ஷால்லா நான் 5 செய்வேன், நான் இன்ஷால்லா குர்பானி கொடுப்பேன், இன்ஷால்லா அதை செய்வேன் இதை செய்வேன். செய்ய முடியல, யாரெல்லாம் என்னால் முடியல, உடம்பு சரியில்லாமல் போச்சு, காசு இல்லாமல் போச்சு, நீங்கள் வெளியே வந்துடலாம். ஆனால் நேர்ச்சைன்னு வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், நீங்கள் கொடுத்தே ஆகணும். எனவே 3 நபர்கள் மீது குர்பானி கடமை. 1, குர்பானி கொடுப்பேன்னு சொல்லி நேர்ச்சை செஞ்சுட்டாருன்னா கண்டிப்பா அவர் என்ன செஞ்சாலும் குர்பானியை கொடுத்தாலும். இது இந்த குர்பானியும் சரி மற்ற குர்பானியும் சரி.
என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, பையனுக்கு எக்ஸாமு, வியாபாரம் நல்லா நடக்கணும், நான் அதற்காக நீ குர்பானி கொடுக்குறேன், நேர்ச்சை செய்கிறேன்ட்டா கண்டிப்பாக என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. நான் வியாபாரம் நல்லா போச்சுன்னா ஒரு நீயத்து ஒரு ஆடு குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன், இது பிரச்சனை இல்லை. நான் நேர்ச்சை பண்றேன் அப்படின்ட்டாருன்னா கண்டிப்பா என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. எனவே சாதா குர்பானி சதக்காவும் சரி, இந்த குர்பானியும் சரி, நேர்ச்சை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை என்ன செஞ்சாகணும், கொடுத்தே ஆகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒருவர் தான் மரணிக்கும் முன்பு தனக்காக குர்பானி கொடுக்க வசிய செய்திருந்து அதற்கு தகுந்தாற் போல் போதுமான செல்வத்தை விட்டு சென்றிருந்தால் அதுவும் அவர் விட்டு சென்ற சொத்துக்களில் 1/3 பாகத்திற்குள் இருந்தால் அவரின் சார்பாக வாரிசுகள் குர்பானி கொடுப்பது கடமை. நியத்து பண்ணிட்டார், நேர்ச்சை செஞ்சுட்டார், இது செஞ்சுட்டார், வசியை செஞ்சுட்டார், இந்த மாதிரிப்பா அடுத்த வருஷம் அத்தா குர்பானி கொடுக்கலான்னு இருக்கிறேன், இன்ஷால்லா நம்ம குர்பானி கொடுத்துருவோம், நம்ம குர்பானியை நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், வசியை செஞ்சுட்டார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சுட்டாரு, மரணிச்சிட்டார். அப்போ அவருடைய வாரிசுகள் பிள்ளைகள் அத்தாவுடைய குர்பானி நிறைவேற்றுவது பிள்ளைகளின் மீது கடமை. அதற்கு ஒரு நிபந்தனை இருக்குது. அவர் விட்டு சென்ற சொத்துக்கள்ல 1/3 பாகத்திற்குள் இருந்தால் அப்ப அந்த பிள்ளைங்க என்ன செய்யலாம், எடுத்து கொடுக்கலாம். அத்தாவுக்கே ஒண்ணுமே அவரே ஏற்கனவே லட்சக்கணக்கில் கடத்தி விட்டுட்டு போயிட்டாருன்னா பிள்ளைங்க எங்க போவாங்க. எனவே இஸ்லாம் ஒவ்வொன்றுத்தையும் உள்ள கண்ணோட்டத்தோடு உள்ள போய் பார்த்து பேசும். எடுத்தோம் கவுத்தோன்னு இஸ்லாம் என்ன செய்யாது, சொல்லாது. எனவே அத்தா வசிய செஞ்சிருந்தாலும் அத்தா விட்டு சென்ற சொத்துக்கள்ல செய்யறதுக்கு சக்தி இருந்துச்சுன்னா தான் பிள்ளைங்க என்ன செய்ய முடியும். அத்தா சொல்லிட்டு போயிருப்பாரு பிள்ளைங்களை பார்த்து, இந்த மாதிரி அடுத்த வருஷம் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கி 2 கோடியில் ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வசியை செஞ்சுட்டாருன்னு வைங்களேன். அடுத்த நாளே அவர் மோத்தா போயிட்டாருன்னா அவர் பிள்ளைங்களுக்கே எதுவுமே வச்சிடல, அவங்களே கஷ்டப்பட்டு இருக்காங்க, அந்த பிள்ளைங்களுக்கு மீது கடமையாகுமா அது? எனவே அவர் செல்வத்தை சேர்த்து வைத்திருந்தால்தான் அதுல இருந்து என்னவாயிடும், கடமையாகும் என்பதை இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, நேர்ச்சையான குர்பானி இறைச்சியையும் வசியத்துடைய குர்பானி இறைச்சியையும் முழுவதுமாக ஏழைகளுக்கு கொடுத்து விட வேண்டும். நாம நேர்ச்சை செஞ்ச குர்பானி பிராணிகளும் அதே போல வசிய செஞ்சுட்டு போன குர்பானியினுடைய இறைச்சிகளை யாருக்கு தான் மொத்தமாக கொடுத்துடணும், ஏழை மக்களுக்கு தான் கொடுக்கணும். இப்போ இங்க நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும், நான் கொடுக்குற குர்பானியிலிருந்து நானே கறி எடுக்கலாமா? இங்கதான் விளக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களே. நாம ஆடு மாடு ஒட்டகம் இதை குர்பானி கொடுக்குறோன்னா, இப்போ ஒரு ஆடை குர்பானி கொடுக்குறோம், அதிலிருந்து நம்ம மாமிசத்தை எடுக்கலாம்னா தாராளமாக என்ன செய்யலாம், எடுக்கலாம். எல்லாமே எல்லா நேரங்கள்லையும் குர்பானி கொடுக்கும் பொழுது பங்கை 3ஆக வைக்கணும். ஒரு பங்கு என்ன செய்யணும், நம்மளுக்கு எடுத்துக்கொள்ளலாம், நம்ம குடும்பத்துக்கு. 2வது பங்கு நம்ம இரத்த சொந்த உறவுகள், யாரு, அண்ணன் தம்பி அக்கா தங்கை, இவங்களுக்கு கொடுக்கணும். 3வது பங்கு நம்மளுடைய வீட்டை தேடி வர்றவங்களோ அல்லது வராதவங்களோ பொதுமக்களுக்கு என்ன செஞ்சணும், ஏழை மக்களுக்கு கொடுத்துடும். எனவே குர்பானி பங்கை 3 பங்கா பிரிச்சுக்கணுன்றத ஞாபகத்தில் வச்சுக்கோ. சரி, பாதி அறுத்த உடனே கறிகளை மட்டும் ஒன்று சேர்த்து நம்ம பார்த்துருக்கோம், வீடுகளில் பெரியவங்கெல்லாம் அதை கரெக்டாக செய்வாங்க. இந்த அறுத்த மாமிசத்தில் 3 பங்காக ஆக்கி 1 பங்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வீட்டுக்கு நாம சாப்பிட்றதுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். 2வது பங்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கை இரத்த சொந்த உறவு. 3வது பங்கு மொத்தமாக வரக்கூடிய வெளிமக்கள். இன்னொரு கருத்து, என் குடும்பமே பெரிய குடும்பம், நான் ஏழை எளிய மக்களை போய் தேட தேவையில்லை, என் குடும்பமே பெரிய குடும்பம், அவங்களே கஷ்டப்படுறவங்கன்னா அப்ப மொத்த மாமிசத்தை யாரு கொடுத்துடலாம், சொந்த பந்தத்துக்கே கொடுத்துடலாம் என்பதையும் புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு கூடாதுன்னு பல பேர் நினைச்சுப்பாங்க. அப்படி கிடையாது. நீங்க சாப்பிடலாம். நாம குர்பானி கொடுக்கக்கூடிய கறியை அது அகீகா கறியாக இருந்தாலும் சரிதான். தன் மகனுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பெற்ற பிள்ளைகளுக்கு அகீகா கொடுக்கும்போது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், அந்த கறியை நாம சாப்பிடலாமா? நல்லா விளங்கிக்கங்க, அகீகா கறியும் குர்பானி கறியும் தாராளமாக நம்ம என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஆனால் நாமளா மனசு வந்து நாம தானே கொடுத்தோம், நாமளே எதுக்கு சாப்பிடுவோம், நாம பிற மக்களுக்கு கொடுத்துருவோம்னா அது நம்ம நையத்து. ஆனா சாப்பிடலாமான்னு கேட்டா சரியத்தை என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு அனுமதி கொடுக்கும். எனவே அகீகா குர்பானி இதை நாம என்ன செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். சதக்கா இருக்குது பாருங்க, சதக்கா ஆடு. என் வியாபாரம் நல்லா நடந்தா, உடம்பு நல்லா, நான் ஆடு கொடுக்குறேன் நியத்து வச்சிருப்பீங்களா, அந்த சதக்காவை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க நியத்து வச்சதே எதுக்குதான், இது நடந்தாலும் நான் கொடுக்குறேன்ல. அப்போ சதக்கா, நேர்ச்சை செஞ்சது, வசிய செஞ்ச இந்த மாமிசங்க உணவுகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. மொத்தமாகவே என்ன செஞ்சணும், ஏழைகளுக்கு கொடுத்துக்கணும். இந்த கான்செப்டை விளைவிக்கணும். எனவே குர்பானி பங்கை 3ஆக பிரித்து அதில் 1 பங்கை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம வந்து எனக்கு தேவையில்லைங்க அப்படின்னா 3 பங்கையும் சொந்த பந்தத்துக்கே கொடுத்துடலாம், அவங்க ஏழையாக இருந்தால். இல்லை அப்படின்னா சொந்த பந்தத்திற்கும் ஏழை மக்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கலாம் என்பதை இந்த நன்னேரத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரி,
இப்போ குர்பானி கடமையானவர்களுடைய விஷயத்தை பார்த்தோம். அதுல மூணாவது வாழ்க்கைக்குரிய யாரின் மீது கடமை அப்படின்றத பார்க்கணும். வாழ்க்கைக்குரிய அத்தியாவசிய தேவைகள் போக 87.5 கிராம் தங்கம் அல்லது பவுனை வைத்திருப்பவர் மீது 612.5 கிராம் வெள்ளி அல்லது அதனுடைய பெருமானமுள்ள ரூபாய்களை பெற்றிருப்பவர் மீதும், இந்த அளவு பெருமானமுள்ள வணிகப் பொருட்களை பெற்றிருப்பவர் மீதும், மேலும் இந்த அளவு பெருமானமுள்ள ரூபாய் மதிப்பிற்கு அன்றாட தேவையை விட கூடுதலான பொருட்களை பெற்றிருப்பவர் மீதும் குர்பானி கடமையாகும். நல்லா விளங்கிட்டீங்களா? கிட்டத்தட்ட சொல்ல போனால் வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய தேவைகள் போக, அன்றாட நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் போக 87.5 கிராம் தங்கம், 612 கிராம் வெள்ளி, இன்னும் அதனுடைய காசு பணத்தின அளவுல நாம வச்சிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒருத்தர் கைக்குள்ள வச்சிருந்தாரு அப்படின்னா அவர் மீது என்ன ஆயிடும்? குர்பானி கடமையாகும். இதுதான் பாயிண்ட். ஜகாத்துக்கு ஒரு வருஷம் அந்த ஹவுல் சுத்தி வரணும். சுத்தி வந்தது இந்த நோம்புல இருக்கக்கூடிய இந்த தங்கம் அடுத்த நோம்புல இருந்தாதான் அப்ப என்ன ஆயிடுது? அவருக்கு ஜகாத்து கடமையாகும். ஒரு வருஷம் பூர்த்தியா இருக்கணும். தெரியும். அப்படியே குர்பானிக்கு நிறைய பேர் சந்தேகம் இருக்கும். குர்பானிக்கும் ஒரு வருஷம் பூர்த்தியா இருக்கணுமா அப்படின்னு. குர்பானிக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு வருஷம் பூர்த்தியெல்லாம் கிடையாது. துல்லஜ் மாதம் நல்லா வியாபாரம் போயிட்டு வந்தீங்க, நல்லா வியாபாரம் ஆயிடுச்சு, பரக்கத்தா உங்க கையில இப்ப காசு வச்சிருக்கிறீங்க, இந்த நாளைக்கு அச்சு பெருநாள் வருது, இன்னைக்கு ஒரு வியாபாரம் பிசினஸ் முடிச்சிங்க, லட்சக்கணக்கில் கையில காசு இருக்கு, உங்க மேல குர்பானி கடமை. நீங்க இங்க நினைச்சு கூடாது ஒரு வருஷம் பூர்த்தியாகி வந்தாதான் நம்மளுக்கு கடமை அப்படின்னு நினைக்கக்கூடாது, நினைக்கூடாது. குர்பானிக்கு அந்த ஸ்பாட் தான் முடிவு. அப்போ கையில வச்சிருக்கக்கூடிய பொருள் தான் முடிவு. கையில இத்தனை பல 1000 ரூபாய்க்கு சும்மா ஒரு 1 லட்சம் வச்சிருக்கிறார், அவரின் மீது கடமையாகும். ஏன்னா தான் தேவையை போக தானே இப்ப பீரோல வச்சிருக்கிறார், தான் தேவை போக தானே நகையாக மாட்டி இருக்கிறாங்க. இப்ப இவங்க ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுன்ற ஜகாத்தினுடைய சட்டத்தை குர்பானிக்கு என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. ஜகாத் என்பது வேறு, குர்பானி என்பது வேறு. சரி, இப்போ இவர் சொல்றாரு, இல்லைங்க இப்பதாங்க இந்த 2 லட்சமே எனக்கு கிடைச்சிருக்குது, இதை வச்சு நான் கடத்தை அடைக்கணும், கையில எனக்கு 50,000 ரூபாய் மிஞ்சும், இதுல போய் ஒரு 15,000 20,000க்கு நான் ஆடெல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது, எனக்கே தேவை இருக்கு அப்படின்னா, இவர் அந்த நேரத்துல சொந்தமா ஒரு ஆடு வாங்காம கூட்டு குர்பானியில சேர்ந்து ஒரு 2000 3000த்துல வேலையை குர்பானி என்ன செஞ்சிடலாம், முடிச்சது. எனவே கடமையை நாம நிறைவேற்றிட்டோம்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அடுத்த வருடம் இன்னும் பரக்கத்தாக தருவான் என்பதுல சந்தேகம். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நாம குர்பானி கொடுக்கறது ரொம்ப கவனமா வைக்கணும். இன்னைக்குள்ள காலத்துல நம்ம பார்வையில தெரிஞ்ச வரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளுக்கு யாருக்கும் ரொம்ப கஷ்டம் நஷ்டம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்த மாதிரி காலையில மதியானம்லாம் பழைய சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கல. ஜும்மா தொழுதுட்டு போய் பட்னியா கிடந்துட்டு போய் நம்ம முன்னோர்கள் பழைய கஞ்சி குடிச்சு வாழ்ந்த வாழ்க்கையை ஓட்டின குடும்பங்கள்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஜும்மா தொழுதுட்டு 10 நிமிஷம் லேட் ஆனாக்கா வீட்டுக்கு வரலையா, மட்டன் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு கூப்பிடக்கூடிய போன் வருது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லாத்துக்கும் பரக்கத்தா தான் கொடுத்துருக்கிறேன். எனவே இன்னைக்குள்ள காலங்கள்ல நாம இதெல்லாம் போட்டு ரொம்ப திங்க் பண்ணி சிந்திக்காம எனக்கு கடமையா கடமை இல்லையான்றதெல்லாம் விட, நம்ம கையில காசு இருக்குதா, ஒரு 50,000 இருக்கா 30,000 இருக்கா, சரி ஒரு தனி ஆடு வாங்கணுமா, இல்ல ஒரு கூட்டு குர்பானியாவது சேர்ந்துட்டு என்ன செஞ்சுடுங்க, கொடுத்துடணும் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வைத்துக் கொள்ளும். இப்போ இவ்வளவு விஷயங்கள்ல நாம புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம மீது எப்போ குர்பானி கடமையாகுது. எனவே அதிகமான நபர்கள் மீது இன்றைக்கு உள்ள காலங்களில் என்ன குர்பானி கடமையாகி விடுகிறது. நிறைய பேர் அதை பொடுபோக்காக விட்டு விடுகிறார்கள். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அதே போல வீட்டில் உள்ள எல்லாரின் மீதும் குர்பானி கடமையா இப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். அதே போல இன்னொருத்தருக்கு சந்தேகம் இருக்கும், நான் குர்பானி கொடுத்துட்டேன், இந்த குர்பானியில என் மனைவி என் பிள்ளைங்க எல்லாமே ஜாயிண்ட் ஆயிடுவாங்க. இதை கொஞ்சம் நல்லா விரிவா விளங்கிக்கோங்க. இப்போ உங்க கையில குடும்ப தலைவன் என்ற அடிப்படையில வியாபாரம் செய்யறது நீங்க தான், உங்க கையில தான் காசு பணம் சுத்திக்கிட்டு இருக்கு, ரொட்டேஷன் ஆயிருக்கு அப்படின்ட்டாக்கா உங்க மேலதான் என்ன ஆயிருக்கு, குர்பானி கடமையாயிருக்கு. ஆனா உங்க மனைவிக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிட்டே பல லட்சக்கணக்கான ரூபாயில நகைகள் அவங்க பீரோல வச்சிருக்கிறாங்க, அவங்களே வசதியா தான். இப்போ உதாரணமா நீங்க பிசினஸுக்கு ஒரு 5 லட்ச ரூபா வச்சிருக்கிறீங்க, ஆனா மனைவி 10 லட்ச ரூபாய்க்கு நகை வச்சிருக்கிறாங்க. இவங்க இங்கதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னன்னா, அப்போ எனக்கு தான் குர்பானி கடமை, நான் தான் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறாரு, என் மனைவிக்கு இல்லைன்னு நினைச்சுப்பாங்க. கிடையாது. அப்ப மனைவியின் மீது தனியா கடமை. ஏன்னா அவங்க பொறுப்புல தானே அந்த நகையை வச்சிருக்கிறாங்க.
நாம என்ன நினைச்சுப்போம், நான் தானே பொறுப்பு அப்படின்னு நினைச்சுப்போம். கிடையாது. நீங்க அங்க பார்க்க வேண்டியது அந்த 10 லட்சம் ரூபாய் நகை யார் பொறுப்புல தான் இருக்குது, மனைவி மீது இருக்குது. அப்ப அந்த மனைவியும் என்ன செய்யணும், குர்பானியை கொடுக்கணும். சரி, இதை கடந்து மனைவி இல்ல, மனைவிக்கு 10 லட்சம் இருக்கு, பையனுக்கு ஒரு 10 லட்சம், மகனுக்கு ஒரு 10 லட்சம் சொத்து பத்தை வாங்கி போட்டிருக்கிறார் அத்தா. அப்ப தனித்தனியா அந்த பையன் மகள் மீதும் என்ன செஞ்சிடும், குர்பானி கடமையா. பையன் சின்ன பையன் தான், 5 வயசு பையன். ஆனா அத்தா வசதியான ஒரு பையனுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், ஒரு பேர் வீடு எழுதி வச்சிருக்கிறார், ஒரு பெரிய தொகையை அமௌண்ட் பேங்க்ல போட்டு வச்சிருக்காரு. அப்ப அந்த 15-20 வயசு பையன் மீது உண்டான கடமையும் அத்தா தான் என்ன செய்யணும், அவன் சொத்துல இருந்து என்ன செய்யணும், நிறைவேற்று. எனவே இங்க காசு யாருகிட்ட இருக்குது அப்படின்றத வச்சுதான் குர்பானியை நம்ம என்ன செய்யணும், பிரிக்கணும். சரி, இது வசதி உள்ளவர்கள். வசதியே இல்லை அப்படின்றத நான் முன்னாடி பேசினேன். நம்ம கிட்ட இருக்கா, நம்ம என்ன கொடுத்துடணும், அப்படி இல்லையா கூட்டு குர்பானிலையாவது சேர்ந்து என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். சரி, இப்போ நாம ஒரு ஆள் குர்பானி கொடுக்கறதுல இவங்க கடமையெல்லாம் நீங்குமான்னு கேட்டா இவங்களுக்கு தான் கடமையே இல்லையே. இவரே கஷ்டப்படுறவரு, இவர் மனைவிக்கு நகை நட்டு ஒண்ணுமே கிடையாது, அவங்க கையில காசு பணம் இல்லை, பிள்ளைங்களை சொல்ல வேணாம். அப்ப மனைவி பிள்ளைகள் மீது கடமையே என்னதுங்க இல்லை. யார் மேல மட்டும்தான் கடமை, அத்தா மேல மட்டும், தந்தை மேல மட்டும். சரி, இந்த கடமையை இவங்க எல்லாரும் மேலேயும் நிறைவேற்ற அவசியம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். இந்த தந்தை குர்பானி கொடுத்த நன்மையில மனைவி மக்களை சேர்த்துக் கொள்ளலாம். குர்பானி என் மேலதான் கடமை. இப்ப நான் குர்பானி கொடுத்துட்டேன், எல்லாம் உனக்காக பேரை சொல்லி குர்பானி கொடுத்து எல்லாம் இந்த நன்மையை என் மனைவி மக்களுக்கு நன்மையை நீ பருக்கு பிரிச்சு கொடுன்னா அதுல அல்லாஹ் தஆலா கூடிடுவான். ஆனா இந்த கடமையில அவங்கள போய் ஜாயின் பண்ணலாமா, சுருக்கமா சொல்றதா ஒரு ஆட்டுல 7 பேர் சேரலாமான்னு கேட்டா முடியாது. ஒரு ஆடு ஒரு ஆள் தான். இப்ப தந்தை குர்பானி கொடுக்குறாரு, மனைவி மக்களை எல்லாம் 4 பேர் தான் அந்த ஆட்டுல கடமையாக்கிட்டு சேர்த்துலாமான்னு கேட்டா முடியாது. நல்லா விளக்கம். எனவே யாரின் மீது கடமையோ அவர் கொடுத்துடணும். மனைவி மீது கடமைனா அவங்க கொடுக்கணும். காசு பணம் வச்சிருந்தாங்கன்னா பிள்ளைங்கள் மீது கடமை, பிள்ளைங்களுக்கே காசு பணம் இருந்துச்சுன்னா அவங்க கொடுக்கணும். அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா குடும்ப தலைவர் அவர் கொடுத்துட்டு யாரெல்லாம் இந்த நன்மையில மனைவி மக்களை சேர்த்துரு அப்படின்னு என்ன செஞ்சணும், துவா செய்யணும். சரி, குர்பானி பிராணியில ஆடு தனியா தான் கொடுக்கணும், மாடு தனியாகவும் கொடுக்கலாம், அல்லது 7 பேர் பங்கு சேர்ந்து மாடுலையும் ஒட்டகத்தில என்ன செய்யலாம், பங்கு சேர்ந்து 7 பேராகவும் கொடுக்கலாம் என்பதையும் புரிஞ்சுக்கணும். ஆட்டுல 7 பேர் சேரலாமான்னு கேட்டா முடியாது. எனவே இதையெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் குர்பானி கொடுக்க வேண்டும். குர்பானி கொடுக்கும் பொழுது நான் முன்னால் சொன்னிய முறைகளை போல கிப்லாவை முன்னோக்கி படுக்க வச்சு கத்தி ஷார்ப்பாக வைத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹி லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற இந்த துஆவை சொல்லி, இது சொல்ல தெரியலன்னா தமிழ்ல உங்களுக்கு தெரிஞ்ச அந்த இதுல உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல எல்லாமே வந்துருது, தமிழ்லையாவது சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு என்ன செஞ்சிடணும், ஆடை அறுத்து குர்பானி முடிச்சுட்டு குர்பானி கொடுத்து முடித்ததற்கு பின்னால் அப்போ ஓதணும் அல்லாஹும்ம தகப்பல் மின்னி கமா தகப்பல்த மின் ஹபீபிக முஹம்மதின் வ கலீலிக இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். யா அல்லாஹ், நான் இந்த குர்பானி கொடுத்தேன், நீ கொடுத்த பரக்கத்துல நான் கொடுத்துருக்கேன். இந்த குர்பானியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்து எப்படி நீ ஏற்றுக்கொண்டாயோ, இப்ராஹிம் நபியிடத்திலிருந்து இப்படி ஏற்றுக்கொண்டாயோ, அது போல என்கிட்ட இருந்து இந்த குர்பானி ஏற்றுக்கோ ரப்பே அப்படின்னு மட்டும் துவா செஞ்சுட்டு குர்பானி கொடுத்து பாருங்க. வாழ்க்கையில் வளமோ வளம், பரக்கத்தை பரக்கத்து, அப்படிப்பட்ட பரக்கத்துகளை எல்லாம் நம் அனைவருக்கும் தருவானாக. வருடம் வருடம் குர்பானி கொடுக்கக்கூடிய நசீபை தருவானாக. நாம் மட்டுமல்ல, கணவன் மனைவி பிள்ளைகள் பேரன் பேத்திகள் எல்லோருக்கும் குர்பானி கொடுக்கக்கூடிய நசீபை தருவானாக. மற்றவர்கள் செய்தது போன்று வெடித்து கொண்டாடி காசை கரியாக்குவது அல்லாமல் அதை கரியாக மாமிசமாக ஆக்கி வயிற்றை நிரப்பக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. மற்றவர்கள் கரியாக்குகிறார்கள் காசை, நாம் நம் காசு பணத்தை கரியாக்கி மாமிசமாக்கி சமைத்து சாப்பிடக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. நம்மின் மூலமாக பல மக்கள் வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடிய நசீபை தருவானாக. அதற்கு குர்பானியை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியதை போன்று அந்த குர்பானியை வருடம் வருடம் நிறைவேற்றக்கூடிய நசீபை தருவானாக. தனி ஆடுகளோ பிராணிகளோ வாங்குவதற்கு வசதி இல்லை என்றாலும் கூட்டு குர்பானியிலாவது சேர்ந்து நாம் குர்பானி கொடுக்கக்கூடிய நசீபை தருவானாக. அப்படியும் கொடுப்பதற்கு வசதி இல்லை என்றால் நம்மளுடைய எண்ணத்தின் மூலமாக, நல்ல எண்ணத்தின் மூலமாக உண்டான துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அந்த குர்பானியின் மூலமாக நமக்கு ஏற்பட்டிருக்கிற முசீபத்துகள், நோய் நொடிகள், பலாக்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் போக்குவானாக. இந்த குர்பானிகள் இது போன்ற அமல்களின் மூலமாக நீண்ட ஆயுளோடு நிறைந்த சுகத்தோடு வளமான வாழ்க்கையோடு வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக.
நாளை மறுநாளிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலேயும் ஒன்றாக இருப்பதற்கு அவன் பொருத்தத்தை பெற்று அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துஆக்கள் செய்து முடிக்கிறோம். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.